திருமணமான பெண் ஒருத்தி அவங்க அம்மாவை தேடி வந்தாங்க. முகம் ரொம்ப வருத்தமாவே இருந்தது. கண்ணெல்லாம் கலங்கி இருந்தது. அம்மா மகளை பார்த்து என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சாங்க. மகள் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்தா. இதுல இருந்து எப்படி நான் விடுபட போறேன்னு தெரியல சொல்லி கண்ணை தொடச்சுக்கிட்டே இருந்தா அந்த மக. எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த அவங்க அம்மா அவங்க மகளை சமையல் அறைக்கு கூட்டிட்டு போனாங்க. பாத்திரங்கள்ல தண்ணியை ஊத்தி அடுப்புல வைக்க சொன்னாங்க. பாத்திரத்துல தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாத்திரத்துல கேரட்டை போட்டாங்க, இன்னொரு பாத்திரத்துல முட்டையை போட்டாங்க, இன்னொரு பாத்திரத்துல காப்பி தூள் போட்டாங்க. பொண்ணுக்கு எதுவுமே புரியல. இருந்தாலும் கொஞ்ச நேரம் அமைதியா கவனிச்சுக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நேரத்துல அந்த பாத்திரங்களை எல்லாம் அவங்க அம்மா கீழே இறக்கி வச்சாங்க. கேரட்டையும் முட்டையும் எடுத்து வெளியே வச்சாங்க. காப்பியையும் ஒரு கப்ல ஊத்தி கொடுத்தாங்க. மகளே, இதெல்லாம் என்னன்னு தெரியுதா அப்படின்னு கேட்ட உடனே மகளும் இது கேரட்டு, இது காபி, இது முட்டை அப்படின்னு சொன்னாங்க. கேரட்டை தொட்டு பாரு அப்படின்னு சொல்றாங்க. தொட்டு பார்த்த உடனே ரொம்ப மென்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முட்டையை தொட்டு பாரு அப்படின்னு சொன்னவும் அந்த மகள் தொட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கடினமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேடிக்கை அப்படின்னு தாய்கிட்ட மகள் கேட்கிறா. பதில் சொன்ன அந்த தாய், நேரத்துக்கு முன்னாடி இந்த 3 பொருளையும் ஒரே மாதிரி தான் தண்ணியில போட்டோம், ஒரே நேரத்துல தான் இறக்கி வச்சோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியா இருக்குது. கேரட்டு ஆரம்பத்துல எவ்வளோ கடினமா இருந்தது, நீல கொதிக்க வச்ச உடனே தன்னுடைய இயல்பு நிலைக்கு நேர் மாறா மென்மையா மாறிடுச்சு. முட்டை உள்ள இருக்கிற திரவ நிலையினால கொதிக்க ஆரம்பிச்ச உடனேயும் ரொம்ப கடினமா மாறிடுச்சு. காப்பியை பாரு, தண்ணியவே சுவையான ஒரு பானம் மாதிரி மாத்திருச்சு. மகளே, வாழ்க்கையில கஷ்டங்கள்ங்கிறது கொதிக்க வைக்கிறது மாதிரி தான். நாம எந்த ரூபத்துல கொதிக்க போறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. அந்த தாய் சொல்றாங்க. மகளுடைய முகத்துல கொஞ்சம் தெளிவாயிருச்சு. இந்த நிலைமையும் சமாளிக்கிறதுக்கு தைரியம், துணிச்சல், மன உறுதி வெற்றி நிச்சயம்.